ஒரு மனசில் ஒரு சோர்வோடு கூட இன்றைக்கி காலவேளை அமர்ந்திருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் இப்போதை முழங்கால் படியிடுங்கள். கைகளை விரித்து, ஆண்டவரே என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும், இயேசுவின் இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை சுத்திகரிப்பார். உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள், மறைச்சு வைக்காதீங்க. அறிக்கையிட்டு அதை விட்டு விடுங்க. ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவத்தையும் இரத்தாம்பரம் போல உள்ளதான பாவத்தையும் ஆண்டவர் வெண்மையான பஞ்சை போல மாற்றுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 32 ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம். அங்கே பாவத்தினுடைய விளைவும் பாவத்துக்கான நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டதனுடைய அவசியம், பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் நடப்பது என்ன, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், இனி பாவம் செய்யாதபடி நம்மை காத்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், பாவம் மன்னிப்பினுடையதான ஆசீர்வாதம், பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் அதனால் வருகிற விளைவு, பாவத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழி, இனி பாவத்துக்குள்ளாகாதபடிக்கு தப்பிக்கொள்வதற்கான என்ன செய்ய வேண்டும் என்கிறதோடு இந்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்போ பாவம் மன்னிக்கப்படுறது தான் பெரிய ஆசீர்வாதம். நம்ம எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள், நாம் எல்லாருமே பலவீனர்கள், நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நாம் தவறி விடுகிறோம், தவறி விடுகிறோம், நாம் கர்த்தருடைய வழிகளிலிருந்து தவறி விடுகிறோம். அப்போ அது மன்னிப்பு பெற்றால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் ஆண்டு மன்னிப்பு. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்போ யார் பாக்கியவான்கள்? மன்னிக்கிறவர். அப்போ எப்போ மன்னிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு பாக்கியவானான இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுன்னா பாவ மன்னிப்பு நமக்கு தேவை. பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் என்ன ஆகுமா? 3ஆம் வசனம், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. எதை அடக்கி வைக்க மட்டும்? பாவத்தை மறைச்சு வைக்கிற வரைக்கும், பாவத்தை வெளியே சொல்லாமல் அது பாவத்திலேயே தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இல்லை? நமக்கு எலும்புகள் உலர்ந்து போகுது, கதறுதல், இரவும் பகலும் ஆண்டுடைய கை நம்ம மேலே பாரமாக இருக்குது, ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது, எதையோ பறி கொடுத்தது மாதிரி இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்முடைய உடலெல்லாம் ரொம்ப ஓவராக டயர்டாகுது, ஓவராக களைப்பாகுது, எலும்பெல்லாம் கட்டு விட்ட மாதிரி இருக்குது, வறண்டு போயிடுச்சு. இப்படி ஒரு அதாவது சரீரத்திலையும் ஒரு சுகமில்லை, ஆத்மாவிலேயும் ஒரு சோர்வு, ஆவியிலையும் ஒரு தொய்வு. அப்போ ஆவி ஆத்மா சரீரத்தில் தொய்ந்து போய் ரொம்ப மன உளைச்சலில் ஒரு சுகவீனமான நிலையில் இருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்னா, இப்போ சொல்கிறாரு, நான் அக்கிரமத்தை மறைக்காமல், இப்போ அடக்கி வச்ச வரைக்கும் தான் இது. இப்போ மறைக்காமல் பாவத்தை அறிவிக்கிறார். ஆண்டவரே, நான் இதை செய்துட்டேன், என்னை மன்னியும்.
என் மீறுதல் கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடும்போது கர்த்தர் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பார். இதைத்தான் யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது யோவான் 1:9 அவன் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதே இன்னொரு இடத்த சொல்லும்போது பாவத்தை அறிக்கை எடுக்கிறவன் நிச்சயம், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இரக்கம் பெறுவான்கிற வார்த்தையை போடுறோம். அப்போ நம்ம என்ன சொல்ல, அடக்கி வைக்காதீங்க. ஒரு ஆண்டோடத்தில் ஏதாவது ஒரு உணர்வு இல்லை என்றால் ஆவியிலேயோ ஆத்மாவிலேயோ சரத்திலேயோ ஒரு சோர்வான நிலைய உணர்வு என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு தேவ சமூகத்துக்குள்ளே வாங்க. திரும்ப நீங்கள் அறிக்கையிடுங்க, ஆண்டவரே மன்னியும் கேளுங்க, கர்த்தர் பாவத்தை மன்னிப்பார். இது யாருக்கு கிடைக்கும்? இதற்காக யார் கேட்டாலும் ஆண்டவர் நினைச்சுக்கிறாராம், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ள எவனும் நோக்கி யார் கேட்டாலும் ஆண்டவர் மன்னிப்பார். இப்போ நீங்கள் கேட்டால் கூட உங்கள் பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார். பக்தி உள்ள எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஏனென்றால் அவரிடத்தில் அவர் மாம்சமான யாவரும், அவன் ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார். இது எல்லாருக்கும் உரியது. நீங்கள் யாரெல்லாம் கடவுள் பக்தி உள்ளவங்களோ, யாரெல்லாம் கடவுள் ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புகிறீங்களோ எல்லாரும் வாங்க, கையை விரித்து ஆண்டவரின் பாவங்களை மன்னியும்னு சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார், உங்களை சுத்திகரிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி அவன் அந்த நன்மையை பெற்றுட்டான்னா அதுக்கப்புறம் ஜலப்பிரவாகமே வந்தாலும், அவனுக்கு ரொம்ப எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவனை ஒன்றும் அணுகாது. கர்த்தர் அவனுக்கு மறைவிடமாக இருப்பார். கர்த்தர் அவன் எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காப்பார். இரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்வாராம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஒரு அழகான ஆசீர்வாதம். பாவத்தை அடக்கி வைக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதி கிடையாது. பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுவோமானால் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நம்மளை பாதுகாப்பார். சரி, இனி பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 8ஆம் வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதிப்பேன், என்னை நோக்கி பாரு, நான் உன்னை போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை. அப்போ நீ என் சமூகத்தில் நித்தமும் என் சமூகத்தை தேடு, நித்தமும் ஒரு சமூகத்தை தேடு, நித்தமும் அவருடைய வசனத்தில் அவன் வசனத்தை வாசி, தியானம் பண்ணு. அப்போ நீ தப்பிச்சு கொள்ள முடியும். இந்த கழுதை இருக்குது பாருங்கள், கழுதையை பற்றியும் குதிரையை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த கழுதையும் குதிரையும் வார்னா அடித்தா தான் கீழ்ப்படியும், கடிவாளம் போட்டு தான் அதில் வேலை வாங்கணும். அப்படி இராதபடிக்கு கடிவாளமும் அந்த வாறு சவுக்கும் இல்லாமல் அதை நினச்சி அது கிட்ட வராது, கீழ்ப்படியாது. அதை மாதிரி நம்ம இராதபடிக்கு நம்ம முழுமையாக ஆண்டு சமூகத்தில் அந்த உணர்த்துதல்லையே நம்ம கீழ்ப்படியை நம்ம ஒப்பு கொடுப்போமானா நலமாக இருக்கும். அப்போ நம்ம ஆண்டவர் உணர்த்தும் போதே அறிக்கையிட்டு மனம் திரும்புவது ரொம்ப நல்லது. கர்த்தர் அப்படி வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவன் பாவத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அதே சமயம் துன்மார்க்கன், அவர் கீழ்ப்படியாமல் இருக்கிறவன் பேர் துன்மார்க்கன்னு பேர். அவனுக்கு அநேக வேதனை வரும். கீழ்ப்படுகிறவனுக்கு பேர் அவன் ஸ்தோத்திரம். அந்த கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் அவரை கீழ்ப்படிவார்கள். அப்படி கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையை ஆண்டவர் தர்றாரு. அப்போ கீழ்ப்படுகிறவர்களையும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தை அவரை நம்பி அவருக்கு பயந்து அவர் கீழ்ப்படுகிறவர்கள் நீதிமான்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் களி கூர்ந்து மகிழ்வார்கள், அவர்கள் ஆனந்த முழக்கமிடுவார்கள், அவர்கள் கர்த்தருக்குள் செம்மையாக இருப்பார்கள், அவன் நீதியின் பாதைகளில் நடப்பார்கள், பாவம் அவர்களை தொடாது. பாவத்துக்கு அவங்க விலகி இருக்கும்படி கர்த்தர் செய்வார். அதனால் இந்த காலவெளியில் இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் ஒரு மனசில் ஒரு சோர்வோடு கூட இன்னைக்கு காலவெளியில் அமர்ந்திருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் இப்போதை முழங்கால் படியிடுங்கள். கைகளை விரித்து, ஆண்டவரே என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும், இயேசுவின் இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை சுத்திகரிப்பார். உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள், மறைச்சி வைக்காதீங்க, அறிக்கையிட்டு அதை விட்டு விடுங்க. ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவத்தையும் இரத்தாம்பரம் போல உள்ளதான பாவத்தையும் ஆண்டவர் வெண்மையான பஞ்சை போல மாற்றுவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதுதான் ஆசீர்வாதத்தின் துவக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 32வது சங்கீதத்தில்
எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். நாம் பாவம் செய்யும்போது நமக்கு நடக்கிறதான காரியம் என்னென்னு இதில் நம்ம பார்க்குறோம். எலும்புகள் என்ன செய்தான்? பாவம் செய்யும்போது உலர்ந்து போய்கிறது. கர்த்தருடைய கரமும் என்ன செய்கிறது? பாவியின் மேலே என்ன செய்யுமா? இருத்துமா. அவருடைய கரம் பாரமாக இருக்குமா. அடுத்ததாக சாரம் என்ன செய்யும்? உடம்பு உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போகுமா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கை செய்யணும். பாவின்னு உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணும். இப்படி விட்டு விடும்போது அவன் என்ன செய்கிறான்? கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரா? மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக ரட்சணிய பாடல்கள் என்ன செய்கிறாரா? சூழ்ந்து கொள்ளும்படி அவர் செய்கிறாராம். அடுத்தது இக்கட்டுகளுக்கு என்ன செய்கிறாராம்? அவனை விலக்கி நம்ம பாவத்தை அறிக்கை செய்து அவன் நம்ம செயல்படும்போது கர்த்தர் எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை நீங்களாக்கி நம்மை ரட்சித்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த பாவம் செய்தவங்களுக்கு பேர் என்ன சொன்ன? பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு பேர் என்னென்னு சொன்னால் நீதிமான்கள். ஆமாம், நீதிமான்கள். கடைசியாக என்ன சொல்லுகிறார்? நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், செம்மையான இதயமுள்ளவர்களே ஆனந்த முழக்கமிடுங்கள். இன்றைக்கி சந்தோஷப்பட்டு நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமீன். இதை போல் வேறு எந்த ஒரு ஸ்லாக்கியமும் கிடையாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தான் அந்த உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட் என்னன்னு சொன்னால் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் நீதிமானாவது தான். இன்றைக்கி நம்முடைய பாவங்களை நான் பாவி என்று சொல்லி உணர்ந்தால் பாவங்களை அறிக்கை செய்வோமா? பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. ஆனாலும் என்ன செய்யணும்? பாவம் செய்த போது தெரியாமல் செய்தோம் தேவனுடைய சமூகத்தில் போய் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டோமானால் கர்த்தர் நம்மை நீதிமானாக்கி நம்மளை மகிழ பண்ணுகிறார். ஜெபிப்போமா? கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆமேனப்பா, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆமேனப்பா பாவத்தை மன்னிக்க இந்த உலகத்துக்கு வந்து உம்முடைய ரத்தத்தை சிந்தி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாமோ கர்த்தாவே அப்பா எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிப்பதற்காக அப்பா நீர் ஆமேனோ ஆயத்தமாக இருக்கிறீரப்பா. கர்த்தாவே ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோமே. கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளில் எல்லா அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நீர் கர்த்தாவே எங்களை நீதிமானாக்கி நித்தியத்தில் எங்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. ஆமேனப்பா. உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.